மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே. இன்று நாங்கள் அபியாசகான உருப்படிகளான நாங்கள் தரம் 6 படித்திருக்கின்றோம். அதேபோல் தரம் 7 இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான பாடத்தினை பார்க்க போகின்றோம். அதாவது ஸ்வர வரிசை. இங்கே காண்பிக்கப்படுகின்றது ஸ்வர வரிசை. அதாவது இந்த ஸ்வர வரிசை 12 பாடங்களை கொண்டது. நாங்கள் தரம் 6 முதலாம் பாடம் 2ஆம் பாடம் இவற்றை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது தரம் 7 நாங்கள் 3ஆம் பாடம் 4, 5 இவற்றினை பார்க்க உள்ளோம். அதாவது தரம் 7 முதலாம் தவணைக்குரிய பாடமாக இது இருக்கின்றது. இந்த பாடம் அமைக்கப்பட்ட ராகம் மாயமாளவ கௌளை ராகத்திலே இந்த பாடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒரு சங்கீதத்தை பயிலும் மாணவர்களுக்குரிய முதலாவது அபியாசகான உருப்படியாகவும் முதலாவது பாடமாகவும் இந்த ஸ்வர வரிசை அமைந்துள்ளது. அதாவது நாங்கள் இதனை ஸ்வராளி வரிசை என்றும் அழைக்கின்றோம், அல்லது ஸ்வர வரிசை என்றும் கூறலாம். இந்த ஸ்வர வரிசை ஆதி தாளத்திலே அமைந்துள்ளது. ஆதி தாளம். இந்த ஆதி தாளத்தில் வரும் அங்கங்கள் என்னவென்று சொன்னால் லகு, திருதம், திருதம். இந்த ஆதி தாளத்திலே நீங்கள் முன்பு வேற பாடல்களையும் படித்திருக்கின்றீர்கள். இந்த ஆதி தாளத்துக்குரிய அங்கம் அதாவது லகு, திருதம், லகு, திருதம், திருதம். லகு என்று சொன்னால் ஒற்றை செங்குத்து கோடு. லகு, திருதம், திருதம். அதாவது ஆதி தாளத்திற்குரிய அங்கங்கள் லகு, திருதம், திருதம். அதாவது நீங்கள் உங்களுடைய வகுப்பறையிலே இவ்வாறு காட்சிப்படுத்தல்களை மேற்கொள்ளலாம். நாங்கள் இதிலே காண்பித்து இதை படித்து போவதை விட நீங்கள் இவ்வாறான காட்சிப்படுத்தல்களை உங்களுடைய வகுப்பறையில் செய்து வைத்தால் அது உங்களுக்கு படிப்பதற்கு மிகவும் இலகுவானதாக இருக்கும். லகு, திருதம், திருதம். அதாவது ஆதி தாளத்திற்குரிய அங்கம். இதில் முதலாம் பாடம் நாங்கள் பார்க்க போகின்றோம். மன்னிக்கவும், நாங்கள் 3ஆம் பாடத்தை இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதலாம் பாடம் நாங்கள் தரம் 6 சரிகம பதனிசா, சாணிதப்ப மகரிசா. இது முதலாம் பாடம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம் சரிகம, சரிகம, சரிகம பதனிசா, சாணிதப்ப, சாணிதப்ப, சாணிதப்ப மகரிசா என்று 2ஆம் பாடம் பார்த்தோம். இந்த ஒவ்வொரு பாடங்களும் முதலாங்காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் இவ்வாறு பாடப்படும். நாங்கள் இப்பொழுது 3ஆம் பாடத்தை பார்ப்போம். சரிகம, சரி சரி, சரிகம பதனிசா. இங்கே பார்த்தீர்கள் என்றால் சாணிதப்ப, சாணி சாணி, சாணிதப்ப மகரிசா. இதில் நீங்கள் பாருங்கள், அங்க முடிவு, ஆவர்த்தன முடிவு காணப்படுகின்றது. அங்க முடிவும் ஆவர்த்தன முடிவும் காணப்படுகின்றது. அங்க முடிவு என்று சொன்னால் இவ்வாறு அமைந்திருக்கும். அதாவது ஒரு அங்கம் முடிவை காட்டும் குறியீடு இவ்வாறு அமைந்திருக்கும். ஆவர்த்தன முடிவு என்று சொல்லும்போது இரட்டை செங்குத்து கோடு காண்பிக்கப்படுகின்றது. அந்த இரட்டை செங்குத்து கோடு இவ்வாறு அமைந்திருக்கும். இது ஆவர்த்தன முடிவு.
அங்க முடிவு ஒற்றை செங்குத்து கோடாக அமைந்திருக்கின்றது. ஆவர்த்தன முடிவு 2 கோடுகள் இங்கு காணப்படுகின்றது. ஒவ்வொரு அங்கங்களும் முடியும் போது இந்த ஒற்றை செங்குத்து கோடு வருகின்றது. அதாவது லகு முடிவடையும் போது ஒரு கோடு வருகின்றது. அதற்கு அடுத்ததாக 2 துருதம் வருகின்றது. அந்த 2 துருதமும் முடியும் போதும் ஒரு துருதம் முடியும் போது ஒரு கோடு வரும். அடுத்ததாக 2வது துருதம் முடியும் போது அது ஒரு தாளத்தை முழுமையாக போட்டு முடிக்கப்படுகின்றது. அப்போ தாளத்தை முழுமையாக போட்டு முடியும் போது அது ஆவர்த்தன முடிவு என்று சொல்லப்படுகின்றது. அந்த ஆவர்த்தன முடிவு, ஒரு தாளத்தை நாங்கள் முழுமையாக போட்டு முடித்தால் அது ஆவர்த்தன முடிவு என்று கூறப்படும். அந்த ஆவர்த்தன முடிவை காட்டும் குறியீடு தான் இந்த இரட்டை செங்குத்து கோடு. விருதம் வட்ட வடிவம், அது அங்கம். விருதம் என்பது அங்கம், லகு என்பது அங்கம். இங்கே சதுஷ்ட லகு காணப்படுகின்றது. ஆகவே ஒற்றை செங்குத்து கோட்டுடன் பக்கத்தில் 4 போடப்படுகின்றது. திஷ்ட லகு என்று சொன்னால் 3, சதுஷ்ட லகு என்று சொல்லும்போது 4 போடப்படுகின்றது. இப்போ இதனை முதலாங்காலத்தில் நாங்கள் பாடும்போது ஆதி தாளத்தில் பாட போகின்றோம். இந்த நாங்கள் ப்ராக்டிக்கலையும் கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால், ப்ராக்டிக்கலை பார்க்கும்போது தான் இந்த தியரி சம்பந்தமான வினாக்கள் வரும்போது நாங்கள் அதற்கு எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீர்கள் சொன்னால் ஆதிதாளம். ஆதிதாளம் எவ்வாறு போடுவது என்று சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 தட்டி 3 விரல் எண்ணுகின்றோம். லகு தட்டி 3 விரல் நாங்கள் எண்ணுவது லகு. அதற்கு அடுத்ததாக 2 தரம் தட்டி திருப்புகின்றோம். திருதம் 2 திருதம் வருகின்றது. 1 2. அப்போ ஒரு ஆதி தாளத்திற்கு முழுமையான அட்சரம் எத்தனை என்று சொன்னால் 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஒரு தாளத்தை முழுமையாக நாங்கள் போட்டு முடிக்கும்போது அதனை ஒரு ஆவர்த்தனம் என்று கூறுகின்றோம். அந்த ஆவர்த்தன முடிவை காட்டும் குறியீடு தான் இரட்டை செங்குத்து கோடு. இப்போ இதில் நாங்கள் 3ஆம் பாடத்தை முதலாம் காலத்தில் பாடி பார்க்கலாம். சரே கம சரே 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 கம பத நீசா. பார்த்தீர்கள் சொன்னால் சரிகம சரி சரி சரிகம பதனிசா. அடுத்ததை பாருங்கள், அடுத்த வரியை சானி தப சானி 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 தப மக ரே சா. சரிகம சரி சரி சரிகம பதனிசா. சாணி தப்ப சாணி 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 தப்ப மகரிசா. இது முதலாங்காலம். திரும்பவும் ஒரு முறை இதை நாங்கள் முழுமையாக பார்ப்போம். சரே கம சரே 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 கம பத நீசா சானி தப சானி 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 தப மகரே
இது வந்து 3ஆம் பாடத்தின் முதலாம் காலம். இதை நாங்கள் 2ஆம் காலத்தில் பாடுவதாக இருந்தால் இங்கு 2 ஸ்வரங்கள் ஒரு தட்டுக்கு வரப்போகின்றது. பாருங்கள், சரே கம பத நி சா சாணி த ப ம க ரே சா. நாங்கள் முதலாம் காலம் பாடும்போது ஒவ்வொரு ஸ்வரம் வந்தது, ஒவ்வொரு தட்டும். சரே கம இவ்வாறு தான் பாடினோம். இப்போ 2ஆம் காலம் சரே கம பத நி சா சாணி த ப ம க ரே சா. ஒரு ஆவர்த்தனம் வருகின்றது நாங்கள் இதை பாடும்போது. பாருங்கள், சரே கம இப்பொழுது படித்தது முதலாம் பாடத்தின் நாங்கள் 2ஆம் காலம். இப்போது பார்க்க போகிறோம் அதே வடிவத்தில் நாங்கள் 3ஆம் பாடத்தின் 2ஆம் காலத்தை பார்க்க போகின்றோம். சரே கம சரே 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 கம பத நி சா சாணி த ப சாணி 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 த ப ம க ரே சா. திரும்பவும் பாருங்கள், 3ஆம் பாடத்தின் 2ஆம் காலம். சரே கம சரே 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 கம பத நி சா சாணி த ப சாணி 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 த ப ம க ரே சா. அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் 3ஆம் காலம். அதான் முதலாம் காலம், அடுத்ததில் 3ஆம் பாடத்தின் 2ஆம் காலம், அடுத்ததாக 3ஆம் பாடத்தின் 3ஆம் காலம். அது பார்த்தீர்கள் என்று சொன்னால் 4 ஸ்வரங்கள் ஒரு தட்டிற்கு வரப்போகின்றது. 4 ஸ்வரங்கள் ஒரு தட்டிற்கு வரப்போகின்றது. சரே கம சரே 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 கம பத நி சா சாணி த ப சாணி 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 த ப ம க ரே சா. இது 3ஆம் காலம். அதேபோல் 4ஆவது காலம். சரி கம சரி 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 கம பத நி சா சாணி த ப சாணி 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 த ப ம க ரே சா. சரி கம சரி 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 கம பத நி சா சாணி த ப சாணி சா சாணி த ப ம க ரே சா. இவ்வாறு 4ஆம் காலம் வரும். அதே போல்தான் நாங்கள் அடுத்த பாடம் 4ஆம் பாடம். இந்த 4ஆம் பாடத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சரி கம ப ப சரி கம பத நி சா சாணி த ப மா மா சாணி த ப ம க ரே சா. சரிகம பாப்பா சரிகம பத நி சா சாணி த ப மாமா சாணி த ப ம க ரே சா. நாங்கள் இந்த ஆரம்ப வரிசைகளை சரியான முறையிலே ஸ்வரஸ்தானங்களை பிடித்தால்தான் இதுக்கு அடுத்ததாக அலங்காரம், அதாவது தரம் 7ல் அலங்காரம். நாங்கள் ஏகதாள அலங்காரம் பார்த்து நாங்கள் தரம் 7ல் நாங்கள் ஏகதாள அலங்காரம் பார்த்து நாங்கள். அப்போ இந்த ஸ்வரஸ்தானம் சரிகம பத நி சான்னு சொல்லிக்க அது எல்லா ஸ்வரஸ்தானமும் மாயமால கௌள ராகத்துக்கு அதே போல் தான் வரும். அப்போ நாங்கள் இப்போதே சரியான முறையில் இந்த ஸ்வரஸ்தானங்களை கற்றுக்கொண்டால் பிறகு நாங்கள் பெரிய பாடங்களை படிக்கும்போது மிகவும் இலகுவானதாக இருக்கும். அடுத்ததாக பார்ப்போம் 4ஆம் பாடம். பார்த்தோம்னா சரிகம பாப்பா சரிகம பத நி சா சாணி த ப மாமா சாணி த ப ம க ரே சா. அதே தாளம், அதே ராகம். அப்போ இந்த ஸ்வர வரிசைகளை இயற்றியவர் ஸ்ரீ
புரந்தரதாசர். அதாவது இந்த அபியாச கான வரிசைகள் பயிற்சிக்காக ஏற்பட்ட உருப்படிகள். அவற்றைத்தான் நாங்கள் அப்பியாச கானம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ 4ஆம் பாடம். இந்த 4ஆம் பாடம் எவ்வாறு பாடுவோம் என்று நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். அதாவது 4ஆம் பாடத்தில் முதலாம் காலம். சரே கம பா பா சரே கம பத நீ சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது முதலாம் காலம். இப்பொழுது நான் பாடியது முதலாம் காலம். திரும்பவும் ஒரு முறை நீங்கள் சேர்ந்து இதை பாடி பார்க்கலாம். சரே கம பா பா சரே கம பத நீ சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. இது 4ஆம் பாடத்தின் முதலாம் காலம். முதலாம் பாடத்துக்கு முதலாம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் என்று வரும். அதே போல் 2ஆம் பாடத்துக்கும் அவ்வாறு வரும். அது தரம் 6. இப்பொழுது நீங்கள் தரம் 7 3ஆம் பாடம். அதில் முதலாம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். அதே மாதிரி இது 4ஆம் பாடம். இதற்கும் 2ஆம் காலம் இருக்கின்றது. அப்போ 2ஆம் காலம் எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொன்னால் 2 சுரங்களாக வரப்போகின்றது. இப்பொழுது சரே கம பா பா சரே கம பத நீ சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. முதலாம் காலம் நாங்கள் சரே கம இவ்வாறு பாடினோம் நாங்கள். இது இப்போ 2ஆம் காலம். 2ஆம் காலம் சரே கம பா பா சரே கம பத நீ சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. இது 2ஆம் காலம். இந்த 2ஆம் காலம் அடுத்ததாக 3வது காலம். 3ஆம் காலம். இவ்வாறு ஒவ்வொரு பாடத்திற்கும் முதலாம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். இப்பொழுது நாங்கள் இதற்கு 3ஆம் காலம். சரி கம பாப்பா சரி கம பத நி சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. சரி கம பாப்பா சரி கம பத நி சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. அடுத்ததாக 4வது காலம். சரி கம பாப்பா சரி கம பத நி சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. சரி கம பாப்பா சரி கம பத நி சா சா நீ த ப மா மா சா நீ த ப மா க ரே சா. இது 4வது காலம். முதலாம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம். 4வது பாடம். நீங்கள் பார்த்தது 4வது பாடம். அடுத்ததாக 5வது பாடம். அது பார்த்தீர்கள் சொன்னால் சரிகம பா சரி சரிகம பதனிசா சாணி தப்ப மா சாணி தப்ப மகரிசா. 4வது பாடம் சரிகம பாப்பா
ஐந்தாவது பாடம் சரிகம பா சரி, சரிகம பதனிசா, சாணிதப்ப மா சாணி சாணிதப்ப மகரிசா இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் ஐந்தாவது பாடத்தின் முதலாவது காலம் பார்க்க போகின்றோம். ஐந்தாவது பாடத்தின் முதலாவது காலம், அதாவது முதலாம் காலம். சரே கம பா சரே சரே கம பத நீசா சானித ப மா சானி சானித ப மகரேசா. இது ஐந்தாம் பாடத்தின் முதலாம் காலம். திரும்பவும் ஒரு முறை பாடுகின்றேன், சேர்ந்து பாடி பார்க்கலாம் நீங்கள். சரே கம பா சரே சரே கம பத நீசா சானித ப மா சானி சானித ப மகரேசா. அதாவது ஐந்தாம் பாடம் முதலாம் காலம். பாருங்கள், மூன்றாவது பாடம், மூன்றாம் பாடம், நான்காவது பாடம், அடுத்தது ஐந்தாவது பாடம். இவற்றை கவனியுங்கள். மூன்றாம் பாடம், அடுத்தது நான்காவது பாடம், அடுத்தது ஐந்தாவது பாடம். இறுதியாக பார்த்ததுதான் நாங்கள் ஐந்தாவது பாடம். இந்த ஐந்தாம் பாடத்தின் இரண்டாம் காலம் எவ்வாறு வரப்போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். சரே கம பா சரே சரே கம பத நீசா சானி த ப மா சானி சானி த ப மகரேசா. சரே கம பா சரே சரே கம பத நீசா சானி த ப மா சானி சானி த ப மகரேசா. அடுத்ததாக மூன்றாவது காலம். சரி கம பா சரி சரி கம பத நி சாணி த ப மா சாணி சாணி த ப மகரேசா. இது மூன்றாவது காலம். அடுத்ததாக நான்காவது காலம். முதலாம் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், நான்காம் காலம். சரி கம பா சரி சரி கம பத நி சாணி த ப மா சாணி சாணி த ப மகரேசா. சரி கம பா சரி சரி கம பத நி சாணி த ப மா சாணி சாணி த ப மகரேசா. இது நான்காவது காலம். இப்பொழுது நாங்கள் இந்த சுராளி வரிசை, அதாவது ஸ்வர வரிசை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஸ்வர வரிசை இதில் வினாக்களை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த ஸ்வர வரிசை அமைந்த ராகம் அல்லது இந்த ஸ்வராளி வரிசைகள் அமைந்த ராகம் என்று சொன்னால் அதற்குரிய விடை மாயமாளவ கௌளை என்று கூறப்படும். இதில் வினாக்கள் வருகின்றது. அடுத்தது பார்ப்போமானாக இருந்தால், மாயமாளவ கௌளை ராகத்தின் மேள எண் 15. இந்த மாயமாளவ கௌளை ராகத்தின் மேள எண் 15. இதிலே வினாக்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றை நீங்கள் குறித்து கொள்ளலாம். இவற்றை நான் கூறும்போதும் நீங்கள் குறித்து கொள்ளலாம். அப்போ இந்த ஸ்வரவரிசை அமைந்த ராகம் மாயமாளவ கௌளை. இந்த மாயமாளவ கௌளை ராகத்தின் மேள எண் 15. அடுத்ததாக
நீங்கள் இந்த அபியாச கான வரிசைகளை இயற்றியவர் என்ற வினாவும் வரலாம், அல்லது இந்த ஸ்வர வரிசைகளை இயற்றியவர் என்று சொன்னால் ரெண்டிற்குமே ஒரே விடைதான் ஸ்ரீ புரந்தரதாசர். அப்போ ஸ்ரீ புரந்தரதாசர் தான் இந்த ஸ்வர வரிசைகள், மேல்ஸ்தாயி வரிசை, ஜண்டை வரிசை, அலங்காரம் இவ்வாறான பயிற்சி உருப்படிகளை இந்த மாயமாளவ கௌளை ராகத்தில் பாடப்பட வேண்டும் என்ற விடயத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீ புரந்தரதாசர் என்ற வாக்கியக்காரர் தான் இந்த ஸ்வர வரிசைகளை, அந்த அபியாச கான வரிசைகளை இந்த மாயமாளவ கௌளை ராகத்தில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டு வந்தார். அடுத்ததாக இந்த ஸ்வர வரிசைகள் அமைந்த தாளம் ஆதி தாளம். இந்த ஆதி தாளத்தில் வார அங்கங்கள், அதாவது இந்த ஆதி தாளத்தில் என்னென்ன அங்கங்கள் வருகின்றது என்று சொன்னால் லகு, திருதம், திருதம். ஆதி தாளத்தில் வரும் அங்கங்கள் லகு, திருதம், திருதம். இந்த ஆதி தாளத்திற்கு வழங்கப்படும் இன்னும் ஒரு பெயர், அதாவது சதுஷ்ட திரிபுடை தாளம். அதாவது சப்ததாள அலங்காரத்தில் 7 அலங்காரம், அதாவது 7 தாளங்கள் இருக்கின்றது. அந்த 7 தாளத்திலே திரிபுடை தாளம் என்ற ஒரு தாளம் இருக்கின்றது. அந்த திரிபுடை தாளத்தில் திஷ்ட லகு தான் வரும். அப்போ இந்த ஆதி தாளத்தில் சதுஷ்ட லகு வருகின்றது. அப்போ சதுஷ்ட லகு வர்றபடியால் இந்த திரிபுட தாளத்தை நாங்கள் ஆதி தாளத்திற்கு இன்னும் ஒரு பெயர் சதுஷ்ட திரிபுடை தாளம். அடுத்ததாக ஜாதி பேதம் அடையும் அங்கம், அதாவது இந்த ஆதி தாளத்தில் லகு, திருதம், திருதம். இதில் ஜாதி பேதம் அடையும் அங்கம் எது என்று சொன்னால் லகு. இந்த லகுண்ட அடையாளம் நான் காட்டினான், ஒரு ஒற்றை செங்குத்து கோடு. அதாவது ஜாதி பேதம் அடையும் அங்கம் எது என்று சொன்னால் லகு. அடுத்ததாக ஆதிதாளத்திற்கு வரும் அங்கம் லகு, திருதம், திருதம். இந்த பின்னுக்கு வார 2 திருதத்தை, அதாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் லகு, பாருங்கள், லகு, திருதம், திருதம், 2 திருதம் வருகின்றது. லகு, திருதம், திருதம். இந்த லகு, திருதம், திருதம் உங்களுக்கு எவ்வாறான வினாக்கள் வருகின்றது இதில் இருப்பதை நான் உங்களுக்கு விளக்கமாக இங்கே கூறிக்கொண்டிருக்கின்றேன். அதாவது லகு, திருதம், திருதம் இந்த 3 அங்கங்கள் இதிலே காணப்படுகின்றது. 2 தரம் திருதம் வருகின்றது. இந்த 2 திருதமும் இல்லாமல் போனால், இந்த 2 திருதமும் இல்லாமல் போகும்போது வெறும் அங்கம் எது? லகு. அப்போ இந்த 2 திருதமும் இல்லாமல் போகும்போது வெறும் அங்கத்தை கொண்ட தாளம் எது? இந்த 2 திருதமும் இல்லாமல் போகும்போது வெறும் அங்கத்தை கொண்ட தாளம் எது? ஏகதாளம் என்று விடை வரும். அதாவது லகு, திருதம், திருதம் என்றால் ஒரு லகு 2 வட்டம், திருதத்தின் அடையாளம் 2 வட்டம். 2 திருதமும் இல்லாமல் போனால் அங்கே வரப்போவது ஒரு லகு மட்டும். அப்போ ஒரு அங்கத்தை மட்டும் கொண்ட தாளம் எது? ஏகதாளம். ஆகவே இந்த வினாவிற்கு விடை எதுவாக அமையும்? இந்த ஏகதாளம், அதாவது லகுவை மட்டும் கொண்ட தாளம். ஆதி தாளத்தில் 2 திருதமும் இல்லாமல் போகும்போது வரும் தாளம் எது என்று சொன்னால் ஏகதாளம். ஒரு லகுவை மட்டும் கொன்றது ஏகதாளம். ஜாதி பேதமடையும் அங்கம் லகு. திஸ்டலகு, சாஸ்டலகு, கண்டலகு, மிஸ்டலகு, சங்கினலகு. அவ்வாறு ஜாதி பேதம் அடையும் அங்கம் லகு. அடுத்தது இந்த சிறவரிசைகளை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். ஆகவே இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு இந்த பாடப்பகுதிக்குள்ள பெறலாம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பில் இந்த ஸ்வர வரிசை, அதாவது ஸ்வராளி வரிசையை 3ஆம் பாடம், 4ஆம் பாடம், 5ஆம் பாடம். இப்பொழுது எங்களுக்கு ஸ்வர வரிசையில் 5 பாடம் வரையும் தெரியும். ஏன்னா தரம் 6ல்
முதலாம் பாடம் 2ஆம் பாடம் படித்து விட்டோம். இப்போது தரம் 7ல் 3, 4, 5 பாடங்கள் வரையும் நாங்கள் படித்து விட்டோம். 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் எவ்வாறு பாடுவது என்பது பற்றி நான் இதில் குறிப்பிட்டேன். ஆகவே இந்த இப்படியான பாடல்களை உங்களுக்கு வினாக்களும் பெறும் என்றபடியால் முழுமையான முறையில் இந்த பயிற்சிகளை இதில் தருவது கொஞ்சம் கஷ்டம் என்றாலும் உங்களுக்கு விளங்கி உங்களுக்கு ஒரு வெற்றி அளிக்கும் விதத்தில் ஓரளவாவது நான் அதை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இந்த பாடப்பயிற்சிகளை, அதாவது பயிற்சி வகுப்புகளையும் ஓரளவு உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இலகுவான முறையில் கூறி அதற்கான வினாக்களையும் இங்கே கூறிக்கொண்டு போகின்றேன். அதாவது 2ஆம் காலம் எவ்வாறு அமைந்திருக்கு, 3ஆம் காலம் எவ்வாறு அமைந்திருக்கு, இவ்வாறே பின்னுக்கு வார இனி பாடங்களும் அலங்காரம். அந்த அலங்காரத்திலே உங்களுக்கு தெரியும், இதிலே 1ஆம் காலம் இருக்கும், 2ஆம் காலம் இருக்கும், 3ஆம் காலம் இருக்கும். அதே மாதிரி மேல் சாய் வரிசை இனி நீங்கள் அதுகளை படிக்கப் போகிறீர்கள். அப்போ அவற்றிற்கும் இவ்வாறு தான் 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம் இவ்வாறு வந்து கொண்டிருக்கும். அப்போ இந்த பயிற்சிகளை நீங்கள் இப்போ இன்றுடன் மட்டும் சரி படித்து விட்டோம் என்று வைத்தால் கஷ்டம். அப்போ இப்படியான பயிற்சிகளை நீங்கள் தினமும் செயற்படுத்த வேண்டும். 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் தொடர்ந்து இந்த சுர பயிற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு போகும்போது உங்களுக்கு அங்கால தரம் 11, 10 அப்படியான தரங்களுக்கு போகும்போது அங்கே வர்ணம், கீதம் இவற்றை படிப்பது மிகவும் இலகுவானதாக இருக்கும். ஆகவே இந்த வினாக்களையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சுரவரிசை அமைந்த ராகம் மாயமாளகவுளை, மாயமாளகவுளை ராகத்தின் மேள எண் 15. இந்த சுரவரிசைகளை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். இந்த சுரவரிசை அமைந்த தாளம் ஆதிதாளம். ஆதிதாளத்தில் வரும் அங்கங்கள் லகு, திருதம், திருதம். இந்த ஆதிதாளத்திற்குரிய 2 திருதங்களை நீக்கினால் வரும் அங்கம் லகு. அந்த 2 திருதத்தை நீக்கினால் வரும் தாளம் வந்து ஏகதாளம். ஜாதி பேதம் அடையும் அங்கம் வந்து லகு. ஆதிதாளத்திற்கு இன்னும் ஒரு பெயர் வந்து சதுஷ்ட திரிபுடை தாளம். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இன்றைய வகுப்பை இத்துடன் நிறைவிற்கு கொண்டு வருவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.